ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கரெக்டாக என்னம்னா இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கண்டக்கா. எப்போ போலாம் நானே சாங்கு இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி டெம்ப்ளேட்டும் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்டியாக எப்பயும் போல் பீட் மார்க் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த பீட் மார்க் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு அதாவது எம்டியாக நான் விட்டுருக்கேன் அந்த பீட் மார்க் எல்லாத்துலேயும் நீங்கள் இமேஜை மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்ச மாதிரி தான். ஏன்னா அதுக்கடுத்து இதில் எஃபெக்ட்லாம் எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறது நான் அடுத்தடுத்து சொல்லிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுறேன்னா இதில் இந்த எம்டியாக இருக்க பீட் மார்க்கில் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்து அந்த பீட் மார்க் எல்லாத்துலேயும் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் வந்து ஆல்ரெடி என்னோட இமேஜஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஆட் பண்ணி வச்சிருக்கேன். வச்சதுக்கப்புறம் இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பதிலாக இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜை மட்டும் பாருங்கள். எல்லா இமேஜோட கொஞ்சம் நமக்கு லென்த்தாக இருக்கும். ஸோ இந்த லென்த்தாக இருக்க இமேஜில் நாமளாக வந்து ஒரு எஃபெக்ட்டை ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு அந்த லென்த்தாக இருக்க இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதோட சைஸை கொஞ்சம் பெருசாக்கிங்க. அதான் நம்மளோட ஃபேஸ் மட்டும் பாதியில் தெரிற மாதிரி வச்சுட்டு இப்போ இதை அப்படியே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட் முடிகிற அளவுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒயிட் கலர் வருது. ஸோ அந்தளவுக்கு வராமல் இன்னும் கூட நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பாதி ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு. ஏன்னா நம்ம இந்த சைட்லேருந்து இந்த சைடு மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இமேஜோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. கரெக்டாக ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு அப்படியே அந்த இமேஜோட லாஸ்ட் எண்டு இருக்குது பதிலாக அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போய் ஸோ அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேமை வச்சு இப்போ இந்த இமேஜை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் லெஃப்ட் சைட்லேருந்து அப்படியே ரைட் சைடு இருந்தீங்க இந்த கீழே இருக்க சென்டர் ஸ்பேஸில் அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. ஸோ அந்த சைடு எட்ஜஸ் வரைக்கும் அந்த சைடு பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு முடியுதோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணால் கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டே வந்து அந்த இமேஜஸ் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு அந்த பேக்ரவுண்ட் முடிகிற அளவுக்கு மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதில் நம்ம இந்த ஒரே ஒரு இந்த எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம வேறு சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறதில்ல. இதுக்கு அடுத்து இதில் அடுத்து இந்த 2 பீட் மார்க்கில் நம்ம இமேஜ் ஆட் பண்ணி பார்த்தீங்களா அதை விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு குரூப் ஒன்று கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா இந்த குரூப்பில் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணது நமக்கு இந்த மாதிரி 2 லேயராக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க லேயர் தான் இமேஜ். ஸோ அந்த இமேஜை டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷனையும் டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் வருதா இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது நம்மளோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட இமேஜை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன். என்னோட இமேஜை ஏதாவது ஒரு இமேஜை இப்போ நான் இந்த இமேஜ் கூட செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த மேலே இருக்க ப்ளஸ்ஸை இங்கே நான் கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இதில் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதே ஸ்டெப்லேயே அடுத்து மீத இருக்க பதிலாக அந்த 2 குரூப்பு. ஸோ இந்த மீத இருக்க 2 குரூப்லேயே அதே ஸ்டெப்லேயே நீங்கள் வந்து இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அந்த 3 குரூப்லையுமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரியா அடுத்த லாஸ்ட்டில் ஒரு குரூப் இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் இந்த மீத இருக்க இந்த இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த இமேஜ் மட்டும் நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நான் கொடுத்துருக்க அதே சேக் எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3D அதுக்கடுத்து இந்த மாதிரி பபுள்ஸ் எஃபெக்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் வச்சு லாஸ்ட்டாக நம்ம மேக் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ கீழே ஒரே ஒரு இமேஜ் கொடுத்து அதில் ஒரே ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா அந்த இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் பாருங்க அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ டோட்டலாக பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மீத இருக்க எல்லா இமேஜும் அதாவது இந்த ஃபஸ்ட்டு இது முடிஞ்சு அடுத்து ஒரு 2 இமேஜ் வருது பார்த்தீங்களா இந்த 2 இமேஜில் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட் இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி அந்த 2வது இருக்க இமேஜ் ஸோ இந்த 2 இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வந்து ஒரு டெம்ப்ளேட் வருது பார்த்தீங்களா இந்த டெம்ப்ளேட் முடிஞ்சு அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு 2 இமேஜ் இருக்கும். ஸோ அந்த 2 இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட்டை கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ 4 இமேஜில் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்து ஒரு டெம்ப்ளேட் வந்து லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருப்பதில்ல அந்த லாஸ்ட் இமேஜ்லேயும் இதே எஃபெக்ட். ஸோ இந்த ஒரே ஒரு எஃபெக்ட்டை நம்ம வெறும் 5 இமேஜில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் இருக்கிறதே வெறும் 5 இமேஜ் தான். மீத இருக்கிற நம்ம இந்த மாதிரி எஃபெக்ட்டை சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ ஈஸியாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் இருப்பதில்ல அதில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பபுள்ஸ் எஃபெக்ட் இதில் ஒரு 3D எஃபெக்ட் இதை தான் இப்போ எப்படி ஈஸியாக கொண்டு வரது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நான் கொடுத்துருக்க அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா அதவே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டே மறுபடியும் ஓப்பன் பண்ணினா இதில் கீழே இருக்க அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த இமேஜ் போக மீத நமக்கு இந்த மாதிரி மேலே 3 லேயர் இருக்கும். ஜஸ்ட் அந்த 3 லேயருமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 லேயருமே செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் சிம்பிள் இருக்கா ஜஸ்ட் அதை டச் பண்ணால் இதில் இந்த 4வது பார்த்தீங்கன்னா
காப்பி 3 லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் கரெக்டாக அந்த சாங்கோட ஸ்டார்டிங் அதாவது 0.0 செகண்ட்லேயே வச்சுட்டு அதே மாதிரியே அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இப்போ இந்த கீழே இருக்க பேஸ்ட் 3 லேயர் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ஈஸியாக வந்து நமக்கு இந்த மாதிரி மாறிடும். மாறினதுக்கப்புறம் இப்போ இந்த சைடில் இருக்க ஆப்ஷன் நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஸோ இந்த 3D கேமரா இருக்குது பதில் அதை ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு இந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தாலே தெரியும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.